ஹலோ, ஸ்கூல் டே மெனு பார்க்கலாமா? செம்ம ஹெல்த்தி, செம்ம சிம்பிள். குயிக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குற கேப்பில் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நார்மலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நாம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு வதக்கிக்கோங்க. இது மூணுமே வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் எடுத்து 2-3 முட்டையை உடைச்சு ஊற்றி பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வெண்டைக்காவே பசங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்க. நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா ஒயிட் எக் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. செம்ம சைடிச்சு, செம்ம ஃபில்லிங்காக, அதே மாதிரி செம்மையாக உங்களுக்கு கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். பசங்க வெண்டைக்காய் சாப்பிடாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த வாசம், முட்டையோட அந்த ஃப்ளேவர், பெப்பரோட அந்த காரம் பசங்க டிஃபன் பாக்ஸை எம்டியாக தான் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, யூனிக்காக, ஒரு ஸ்டைலாக, சிம்பிளாக லஞ்சஸ் டிஃபன் பாக்ஸஸ்க்கு சேனலை அவசியமாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா ப்ரிப்பேர்ட் ஆனதுக்கப்புறம் வடித்து வச்சிருக்கிற சாதத்தை ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எக் சப்பாத்தி போட்டுட்டு மேலே ஒரு எக்கு, கீழே 2 எக்கை நல்லா பீட் பண்ணி இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு எடுத்தீங்கன்னா எக் சப்பாத்தி ரெடி. இதுவும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ஃபாலோ சேனல். தேங்க்யூ.